வெல்கம் டு ராச்சி ஆச்சி சமையல். முடக்கத்தான் கீரை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இந்த தோசை நம்ம மூட்டு வலியோ கால் வலியோ இல்லை கை வலியோ இல்லை சளி இருந்தாலும் நம்மளுக்கு சீக்கிரமாக குணமாகிற மாதிரி இருக்கும். அது நல்ல மருத்துவ குணமுள்ளது. ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா இது இங்கே கொல்லையிலே இருந்ததுங்க, அதை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு அழகு புழுங்கலரிசி, அரை அழகு பச்சரிசி, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் உளுந்து, ஒரு டேபிள் ஸ்பூன் போல் வெந்தயம், ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கிரைண்டர்லேயும் ஆட்டிக்கலாம், இல்லை மிக்சிலையும் போட்டு அரைச்செடுத்து இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க. பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி வந்திருக்கு தோசை மாவு பதத்துக்கு. இப்போ நம்ம அடுத்து தோசை ஊற்றலாம் வாங்க. இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிப்போங்க. தோசைக்கல் வச்சு தோசைக்கல் சூடானதும் ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா பரவலாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெயை விடுவோங்க. ஒரு பக்கம் நல்லா முறுவலாக வர வரைக்கும், செவந்து வர வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணுவோம். செவந்து வந்ததுக்கப்புறம் திருப்பி ரெண்டாவது பக்கமும் நம்ம நல்லா முறுவலாக விட்டு எடுத்துப்போங்க. பாருங்கள், நல்லா செவந்திருக்கு. இப்போ திருப்பி போடுவோங்க. ஒரு பக்கத்தை திருப்பி போட்டு இப்போ ரெண்டாவது பக்கமும் நம்ம நல்லா செவர வச்சு கொஞ்சம் முறுவலாக ஆகிற மாதிரி எடுப்போங்க. பாருங்கள், முதல் பக்கம் கொஞ்சம் நல்லா செவந்திருக்கு. இப்போ அதே மாதிரி ரெண்டாவது பக்கமும் செவரட்டும். செவர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுத்துப்போங்க. அப்போ தான் நல்லா முறுவலாக வரும். இதை நீங்கள் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லியெல்லாம் போட்டு அடையாக கூட போட்டு எடுத்துக்கலாங்க இந்த தோசை மாவில். இப்போது ரெண்டாவது பக்கமும் நல்லா முறுவலாக வந்துருச்சுங்க. பாருங்கள், நல்லா மொறுன்னு முடக்கத்தான் கீரை தோசை ரெடி ஆயிடுச்சு. எல்லாருமே சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.